அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பதிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். அமாவாசை வழிபாட்டின் மகத்துவம் பற்றிய பதிவுகள் இதோ உங்களுக்காக மக்களே. நம்முடைய ஊரில் உள்ள கோவில்களில் அமாவாசை அன்று சிறப்பாக பூஜை செய்ய காரணம், அன்று தெய்வங்கள் மற்ற நாட்களில் சக்தியுடன் இருப்பதை காட்டிலும் அதிக சக்தியுடன் இருக்கும். மேலும் அமானுஷ்ய விஷயங்களிலிருந்து ஊரை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அன்று சிறப்பாக பூஜை செய்யப்படுகின்றது. மாதந்தோறும் தமிழ் மாத பிறப்பன்று முன்னோர்களை ஆராதனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறது சாஸ்திரம். அதேபோல் அமாவாசை நாள் என்பது முன்னோர்களுக்கான நாள். அவர்களை ஆரத்தி வழிபட்டு அவர்களுக்கான நம் கடமையை செய்யும் அற்புதமான நாள். இந்த நாளில் நம் முக்கியமான கடமையே பித்ருக்கள் எனப்படும் முன்னோரை வணங்குவதுதான். அமாவாசை அன்று வழிபடக்கூடிய தெய்வங்கள் விநாயகர், குலதெய்வம் காளி, பிரத்யங்கரா தேவி, வராகி அம்மன், நரசிம்மர், ஆஞ்சநேயர், ஆற்றங்கரையில் வீட்டிருக்கின்ற சிவ ஆலயங்கள் மற்றும் மாசாணி அம்மன், அங்காள பரமேஸ்வரி. அமாவாசை அன்று சர்வ கோடி லோகங்களில் உள்ள மக ரிஷிகள் உள்பட அனைத்து தேவதைகளும் ஜீவன்களும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களும் பூலோகத்திற்கு வந்து புண்ணிய நதிக்கரையிலும் கடல்களிலும் காசி, ராமேஸ்வரம், கயை போன்ற புண்ணிய தலங்களிலும் தர்ப்பண பூஜையை ஏற்றுக்கொள்கின்றனர் என்பது சாஸ்திரங்கள் நமக்கு உரைத்திடும் உண்மைகள். சில சடங்குகளுக்கும் சில வழிமுறைகளுக்கும் அமாவாசை அன்று சிறந்தது. அதில் ஒன்றுதான் பித்ரு தர்ப்பணம். முன்னோர்களில் 3 தலைமுறையினராவது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அற்புதமான நாளில் நாம் பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களுடைய ஆசிகளை பெறுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.